அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு 48 நாள் சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் பூஜையை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி இருப்பவர்களும் சரி என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மகா சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கான பதிவு. எப்போது வருது அப்படின்னா அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வருது. 22ல் ஸ்டார்ட் ஆகி 27ல் சூரசம்ஹாரம் நடக்குது. 28ஆம் தேதி முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 48 நாள் வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அக்டோபர் 27ஆம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா 48வது நாள் நிறைவு நாள். இல்லை நீங்கள் திருக்கல்யாணம் வந்து நிறைவாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் முன்ன பின்னா உங்களுக்கு 48 நாள் முடியணும், இல்லை 48வது நாள் நிறைவு நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் 48 நாள் பண்ணாமல் இருப்பவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். நம்ம அதற்கான பதிவு பார்க்கலாம். நான் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இதில் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் 48 நாள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா முடிவு செஞ்சுக்கோங்க. அந்த 48 நாள் கரெக்டாக நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அதில் முக்கியமாக பீரியட்ஸ் இருக்கும். அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5 டேஸ் அல்லது நமக்கு 10 டேஸ், ஒரு சில பேருக்கு 2 மாதமாக கூட அமைஞ்சிடலாம். ஸோ 10 டேஸ் நமக்கு வருது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றாமல் இருக்கலாம். மற்றபடி இந்த விரதத்திற்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ அது அத்தனையும் நீங்கள் செய்யலாம். உங்கள் கையால் விளக்கு மட்டும்தான் முருகனுக்கு ஏற்ற முடியாதே தவிர அந்த பீரியட்ஸ் டேட் இருக்கும்போது மற்றபடி நீங்கள் விரதத்தை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். விரதங்கிறது ஒரு வேளை உணவு சாப்பிடாமல் இருக்கலாம், 2 வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை 3 வேளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா 48 நாள் அப்படிங்கிறப்போ நம்ம தினமும் ஒரு வேளை வேணால் கட் பண்ணலாமே தவிர நம்ம 2 வேளையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் முக்கியமாக இந்த அல்சர் பிரச்சனை, கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தாலும் தலைவலிக்கும், வயிறு வலி பிரச்சனைலாம் வருபவரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு காலை மாலை 2 வேளை பூஜை செய்துக்கோங்க போதும். உங்களுடைய உடல்நிலை பொறுத்து தான் நீங்கள் விரதம் இருக்கவா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கணும். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமாக விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அன்பால் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அப்படியே பலன் கிடைக்கும். விரதத்தில் இன்னமும் கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் விரதத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, விரதங்கிறதே நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் கொடுக்கும். ஆனால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம விரதம் இருக்கிறது நமக்கு கெடுதல் பலன் தான் கொடுக்கும். அதாவது நமக்கு வயிறு வலிக்கும், புண்ணு அதிகமாகிடும். இப்போ அல்சர் பிரச்சனை இருப்பவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இன்னமும் புண்ணு அதிகமாகிடும். உடம்பை நல்லா கவனித்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இப்போ அல்சர்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நல்ல தண்ணீர் நல்லா குடிக்கணும், இளநீர் குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக விரதம் இருக்கும்போது நல்லாயிருக்கும், ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம சாப்பாடு மட்டும் நம்ம காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டைரெக்டாக ஈவினிங் மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கட்டாயமாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ் 48 நாட்களுக்கு கொடுத்துரும். அதனால் நல்லா ஹெல்த்தியான விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உடம்பை முதல்ல பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது சொதப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் தான் நமக்கு திட்டு விழுகும். உன்னை யார் விரதம் இருக்க சொன்னால் அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. நம்ம மேலே அக்கறை இருப்பவர்கள் திட்டுவாங்க, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நம்மளை கவனிச்சுக்கிடணும். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது காலை மாலை 2 வேளையும் முருகனுக்கு விளக்கேற்றி வைங்க. மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் நம்ம படிக்கணும். ஏதேனும் ஒரு முறை நீங்கள் படித்தா போதும். மற்ற நேரம் ஓம் சரவணபவாய நமக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். 6 விளக்கு ஏற்றணுமா, ஒரு விளக்கு ஏற்றணும், ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். 6 ஏற்றணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா 6ம் நம்ம ஏற்றலாம். எத்தனை விளக்கு வேண்டுனாலும் முருகனுக்கு நம்ம ஏற்றலாம். தினமும் முடிந்தால் நெய்வேத்தியம் பண்ணி வைத்து வழிபாடு செய்யுங்க. பூக்கள் கிடைக்கிறப்ப நீங்கள் போட்டு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். 48 நாள் முருகனுக்கு விளக்கேற்றி வைத்துட்டாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இதில் 48 நாளில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னா, நீங்கள் 48 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கோபங்கள், யார் மேலமாவது உங்களுக்கு வெறுப்பு இருக்குது, எல்லாமே அடியோடு அது மாற வேண்டும் அப்படிங்கிறது முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது கட்டாயமாக மாறும். ஏன்னா முருகனை வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய கோபங்கள்லாம் குறைந்து அவர் மேலே அன்பு வர ஆரம்பிச்சிடும். நமக்குன்னு ஒரு சில நெகட்டிவான கேரக்டர் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே நம்ம 100% கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில நெகட்டிவான கேரக்டர், அதாவது ஓவர் திங்கிங், அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்மளே தாழ்த்தி பேசுவது, அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதாவது ஒன்று நம்ம அசம்பாவிதம் நம்ம ஒரு டிவிலையோ அல்லது யூடியூப்லேயோ பார்த்துட்டா நமக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது. நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன பயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நமக்குள்ளே நெகட்டிவான கேரக்டர் அனைத்துமே போயிடணும் அப்படிங்கிறத வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சஷ்டியே பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம், அதாவது அசுரனை அழிப்பு தான். அசுரனை அழித்து நல்ல விதமாக அடுத்து வந்து சேவலாகவும் மற்றும் மயிலாகவும் வாகனமாக மாற்றி வைத்து விட்டார் முருகர். அதே போல் நம்மளுடைய கெட்ட குணங்கள்லாம் விலகி நம்மளை வந்து முழுவதும் முருகர் பக்தராக நம்ம மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அது நடக்கும். நமக்குள்ளே இருக்கிறது கெட்ட குணங்கள் தான் அசுரன். ஏன்னா அசுரனாலே கெட்ட குணங்கள். நமக்குள்ளே அங்கங்கே அசுர குணம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்குமே பொதுவாக இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த கெட்ட குணங்களும் பார்த்தீங்கன்னா அழியணும். அதாவது கோபம் அதிகமாக எல்லோருக்குமே வருகின்றது கோபம்தான். ஏன்னா கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இருக்காது. சடனாக நம்ம கோபம் வர்றது தான் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய வலிகளையும் நிறைய சோதனையும் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட நீங்கள் யார்ட்டையாவது வந்து கோபப்பட்டால் கூட அவங்களுடைய மனசு ரொம்ப வலிக்கும். ஒரு சில பேரை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து காமிச்சுப்பாங்க. திரும்ப காமிக்கும்போது உங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும். ஒரு சில பேர் மனசுக்குள்ளே போட்டு வலியை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தெரியாமல் வந்து காயப்படுத்துறது கூட மற்றவங்களுக்கு அது வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த கோபத்தில் தெரியாது. ஸோ அந்த கோபமான குணத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத முருகன்ட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கட்டாயமாக அது வந்து குறையும். முருகன் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மனநிலை நம்ம 48 நாள் பூஜை பண்ணும்போது தானாக நமக்கு வந்துடும். முருகனை நிச்சயமாக உணர முடியும். அந்த 48 நாட்களுக்குள்ளே அவருடைய அருளை நம்ம உணர முடியும். நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது 2 வேளையும் விளக்கேற்றுங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போகிறீங்க இல்லையா, அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை விளக்கேற்றுங்க. கட்டாயமாக வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 48 நாள் பூஜை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதிகாலை 4:30லேருந்து 6 மணி வரை எந்த தொந்தரவும் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வீடும் சரி, பக்கத்து தெருவுலேயும் சரி, நம்ம வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் நம்மளும் முருகர் மட்டும் தான் இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். இந்த நேரம் அதிகமாக வந்து ஒரு பூஜையை நம்ம பண்ணுறது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு கிடைக்கும். நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கும். அதாவது நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது வந்து எதற்காக ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படின்னு, நம்ம காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல செயல் நினைக்கிறோம். இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்லா இருக்கணும், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கணும், வருமானம் இருக்கணும், இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் நம்ம கேட்போம். அந்த பாசிட்டிவ் வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக. அதனால் இந்த காலையில் நேரத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக மற்ற நேரம் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் சுவாமி கும்பிடும்போது நமக்கு அந்த மைண்ட் வந்து பாசிட்டிவாக அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியோடு நம்ம காலை நேரத்தை இருக்கிறோமோ அதே தான் அந்த நாள் முழுவதும் நமக்கு இருக்கும். நீங்கள் காலையில் பாருங்கமே, ஒரு நாள் டென்ஷனாக நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள், அந்த நாள் முழுவதுமே நீங்கள் டென்ஷனாகவே தான் இருப்பீங்க. சிரித்த மாதிரி ஒரு ஹாப்பியோடு நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் செய்கின்ற செயல் தான் நமக்கு அந்த இரவு தூங்க போகிற வரை நமக்கு அது தொடரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நம்ம காலையில் அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இறை அருளோடு நம்ம அந்த நாளை வந்து கடக்கணும். மைண்டு வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த நாளே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது, நம்ம 48 நாள் முருகனுக்கு பூஜை இருக்கும்போது நம்ம வாரம் ஒரு முறை முடிந்தால் நம்ம வந்து முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நம்ம போயிட்டு வரலாம். நம்மளுடைய வீட்டில் மெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் டோரில் ஓம் அப்படிங்கிறத அந்த சின்னத்தை நம்ம வரைவது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நம்ம வந்து வாரம் 2 முறை அல்லது ஒரு முறை கூட, வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ நம்ம ஓம் அப்படிங்கிறது மஞ்சள் சந்தனம் கலந்து நம்ம எழுதி குங்குமம் வைப்பது நமக்கு அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். நம்ம வீடும் தான் பாசிட்டிவாக இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கிற நம்மளும் தான் பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நம்ம மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் பத்தாது, வீடு வந்து அந்த வீடு நமக்கு நல்லா ராசியாக இருக்கணும், நல்லா நம்ம இருக்க க்ரோத் கொடுக்கணும். வீடுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவாங்களே, நமக்கு நிறைய வாஸ்து பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது சொல்லுவாங்களே, அத்தனையும் கடவுள் நினைத்தா எல்லாமே சரியாகும். அந்த கடவுளுடைய வைப்பை வந்து அந்த வீட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது நமக்கு நிச்சயமாக அந்த வீடு வந்து ஒரு சுபிட்சம் பெற்ற வீடாக இருக்கும். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட வீடாக இருக்கும். நல்ல ராசியான வீடாக நமக்கு மாறும். இப்போ வீடே எனக்கு பிடிக்கல, எங்கள் வீடே சரியில்லை அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம ஒரு சில இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த வீடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இறையோட அருள் வந்து நம்ம வீட்டுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம வந்து மேட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, டோர் மேட்டு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி போடணும். ஏன்னா அதில் வந்து நிறைய டஸ்ட்டு நமக்கு சேரும் பார்த்தீங்களா. அந்த டஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நல்ல சக்தியை வந்து விடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதிகப்படியான டஸ்ட்டு தூசியும் நம்மளுடைய மேட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸில் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீடு வந்து எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிடணும். அதே போல் தான் பூஜை ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதிகமான படமும் அதிகப்படியான பொருட்களை நம்ம சேர்த்து சேர்த்து வைப்பதோட ரொம்ப அழகாக ஒரு 5 படம் மட்டும் வைத்து ரொம்ப நீட்டாக நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுடைய பூஜை ரூமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து வீடே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டாலுமே நமக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கும். நமக்கு இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் எல்லாமே போக ஆரம்பிக்கும். நம்ம வந்து அழுக்கு துணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டை பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். 48 நாள் பூஜைக்கும் க்ளீனிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்காதீங்க, சம்மந்தம் உண்டு. இப்போ நம்ம வீட்டில் அதிகப்படியான அழுக்கும் அதிகப்படியான ஒட்டடியும் அதிகப்படியான க்ளீனிங் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அங்கே சனி பகவான் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்மளுடைய வேண்டுதல் வந்து நடக்கிறதுக்கு மிக 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 தடையாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் எத்தனை பூஜை செய்தாலும் எனக்கு வேண்டுதல் வந்து நடக்க மாட்டேங்கிறது சொல்கிறாங்க பார்த்தியா. அதுக்கு ஃபுல்லாக இதுதான் ரீசன். நம்ம வந்து வீட்டை வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். முக்கியமாக இப்போ வந்து நீங்கள் சிங்கில் பாத்திரத்தை எச்ச பாத்திரத்தமாக அதிகமாக போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு பயனும் நமக்கு இருக்காது. முடிந்த அளவுக்கு வாஷ் பண்ணிடணும். ஒரு வேளை என்னால் விளக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க அப்படி இருப்பவர்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த எச்ச பாத்திரத்தில் லைட்டாக நம்ம தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணியாவது நம்ம வச்சிடணும். பிறகு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் வந்து சுத்தப்படுத்திக்கலாம். அந்த எச்ச பாத்திரம் அப்படியே சிங்கில் நமக்கு இருக்கக்கூடாது. இறைவன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். அதனால் எல்லா இடத்தையும் நம்ம ஓரளவு சுத்தமாக வச்சுருக்கணும். நான் 48 நாள் பூஜை பண்ணுபவர்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டென்ஷன்லாம் தானாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாத்திரம் இருந்தது, அழுக்கு பாத்திரம் இருந்தால் கூட தூக்கம் கூட நிம்மதியாக வராது. அதெல்லாம் உண்மை. வீடை வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக நம்ம வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய மனசு வந்து பாசிட்டிவிட்டியோடு இருக்கும். அதே போல் பூஜை அறையும் பார்த்தீங்கன்னா கசகசன்னு நம்ம வச்சுருக்கக்கூடாது, நீட்டாக வச்சுருக்கணும். பூஜை அறை, பெட்ரூம், ஹால் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மனம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மனசில் வந்து ஒரு பாரம் இருக்காது. நமக்கு போட்டு எந்தன்னு கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை கவனித்து பாருங்கள். வீடை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். கரெக்டாக காலையில் சாயங்காலம் விளக்கு ஏற்றுறீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மனபாரம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு சில பேர் நீங்கள் சொல்லலாம், நான் என் வீடை க்ளீனாக தான் வச்சுருக்கிறேன், நான் நல்லா சுவாமி கும்பிட்டேன், இருந்தாலும் என்னுடைய பிரச்சனை தீரலை, எனக்கு மனக்கவலையாக தான் இருக்குது அப்படின்னா அதோட நமக்கு நேரமும் ஒன்று அப்படி இருக்குங்க. நேரமும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ரொம்ப நமக்கு பிரச்சனை போகாமல் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா நேரமும் வந்து சிறப்பாக இருக்காது. நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களே நவக்கிரகங்களே பல கிரகங்கள் இருக்குது, 12 கிரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் நமக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா தசா புத்தி சொல்லுவாங்க இல்லையா, தசா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தசை ஓடும், தசை ஓடும், செவ்வாய் தசை ஓடும், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருடம், 15 வருடம், 17 வருடம், 7 வருடம் இந்த மாதிரி கணக்கில் நமக்கு வந்து நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு கெட்ட நேரமாக போய்கிட்டுருக்கு. செவ்வாய் திசை கூட ஒரு சில பேத்துக்கு நல்லா இருக்காது. திசை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல்லா இருக்கிற திசையே பார்த்தீங்கன்னா குரு நல்லாயிருக்கும், சுக்கிரன் நல்லாயிருக்கும். இந்த 2 ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சுக்கிரனே பல பேத்துக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி திசை போய்கிட்டு இருக்கல ஒரு சில திசைகள் வந்து நம்மளுடைய நேரம் சரியில்லாமல் நம்ம ரொம்ப கவலைப்படுற மாதிரி, ஏதேனும் ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிற மாதிரி, கடன் பிரச்சனை வர்ற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும்போது அந்த நேரம் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும்போது ஏதேனும் ஒரு உதவிகள் யார் மூலமாவது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த இறைவனுடைய சக்தி. நம்மளுடைய விதி இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா. அந்த கர்மாவை நமக்கு வந்து அதிகமாக பாதிப்பு அடையாமல் நம்ம வந்து அதில் தப்பிச்சு வர்றதுக்கு கடவுளால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து துணை புரிய முடியும். அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் கர்மா மூலமாக நம்ம சந்திக்கும்போது
நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய மனசு தளரும்போது, அந்த இறைவன் தான் நம்மள வந்து மீட்டு கொண்டு வருவது. அது வந்து உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு புரியும். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகத்தான் செய்யும். அத்தனை பிரச்சனை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் வர்றோம் அப்படின்னா, அது கடவுளுடைய சப்போர்ட்டோட தான் நம்ம வருவோம். அது வந்து எப்போதும் நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு நாள் நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு தெரியும். நமக்கு இந்த பிரச்சனை இருந்து இப்படி சரியாயிருச்சே அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே, அந்த இடத்துல நம்மள யாரோ ஒருத்தவங்க உயர்த்தி கொண்டு வராங்க, நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கடவுள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எல்லாமே அனுபவம் தாங்க. அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு பாடம். நம்ம எத்தனையோ படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, அனுபவம் விட சிறந்த படிப்பு வேற எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் சிறந்த பாடம் அப்படிங்கிறதே அனுபவம் மட்டும்தான். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதே போல பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க சாதிக்க முடியும். எல்லாருமே பிரச்சனைய கண்டு பயப்படுறீங்க, கடன கண்டு பயப்படுறீங்க. கடனும் சரி, பிரச்சனையும் சரி, நமக்கு வர வர தான் நம்ம வாழ்க்கையுள்ள அனுபவத்த கற்றுக்கொண்டு, நம்ம அடுத்து அந்த பிரச்சனை வரவிடாமல் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். எல்லாமே ஒரு அனுபவம் தான். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணி, அதுலேருந்து நீங்க போராடி ஜெயிக்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற முடியும். முருகர் வந்து எனக்கு குடுத்த அனுபவத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வீட்ல பூஜை பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, திருப்தியோட சிம்பிளா பூஜை பண்ணிக்கோங்க. உங்களால எவ்வளோ முடியுதோ பண்ணிக்கோங்க. நம்பிக்கையுடன் இருங்க. ஏதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம கூட முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறத தைரியமாக இருங்க. எல்லாமே சரியாயிடும். முருகர் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கும் என் வாழ்க்கையில குடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து நான் மீண்டு வர வர தான் எனக்கே தெரிஞ்சது. எல்லாமே முருகன் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாரி தான் அவர் குடுத்துருக்காரே தவிர, நான் பிரச்சனையில நான் இப்படியே இதாயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குடுக்கல. ஒரு பிரச்சனை குடுத்தாரு அப்படின்னா, அதில எனக்கு சொல்யூஷனையும் குடுப்பாரு. அத நான் கண்டுபிடிச்சு நான் அத சரி பண்ணணும். இதுவே தான் எனக்கு ஒரு டியூட்டியாவே ஒரு கொஞ்ச நாட்களா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, புரிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கை முருகர் ஒவ்வொன்னும் நமக்கு பிரச்சனை குடுக்குறாரு அப்படின்னு, அத நம்ம வந்து இப்படி தான் கையாளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் குடுக்குறாரு அப்படிங்கிறதே தெரிந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப எதுவுமே என் கண்ணுக்கு பிரச்சனையாவே தெரியல. எல்லாமே எனக்கு முருகர் நடத்துற பாடம். முருகர் வந்து எனக்கு நிறைய அதிசயங்கள் இப்ப செய்றாரு. அதாவது இவருடைய பக்தரா நான் 10 வருஷம் என்னுடைய லைஃப்ல போய்க்கிட்டுருக்கு. ஆனா 10 வருஷத்துல ஒரு 5, 6 வருஷம் என்னைய அடி மேல அடி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸும் அடி மேல அடி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில வேண்டுதல் வந்து நான் கேட்கும்போது கிடைக்கும். ஒரு சில வேண்டுதல் எனக்கு நடக்காம இருக்கும். அது என் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறதும் நான் என் அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய சோதனைகளும் இருந்தது. நிறைய வேதனைகளும் இருந்தது. நிறைய மகிழ்ச்சியும் இருந்தது. ஸோ எல்லாமே எனக்கு கலந்து இருந்தது. அதில் ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முருகன்ட்ட கேட்டு தான் அத வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்பேன். ஒரு சில சொல்யூஷன் வந்து எனக்கு தெரியாது. நான் எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் எப்போதுமே என்னுடைய வழக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா, ஒரு 2 பேப்பர கிழிச்சிட்டு அதில வந்து நான் எழுதிருவேன். எழுதிட்டு முருகன நல்லா வேண்டிட்டு முருகன் படத்துக்கிட்ட போட்டுருவேன். போட்டு நானா தான் எடுப்பேன். ஸோ கண்ண மூடிட்டு எடுப்பேன். அதில எனக்கு எது வருதோ அத தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே போல அதில வந்து நமக்கு வந்து ஒரு சில நேரம் நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும், நம்ம எடுத்தது வந்து நம்மளுடைய மனசு வந்து ஒப்புக்கொள்ளாது. நம்ம என்ன ஆப்போசிட்டா நமக்கு வராம இருக்கோ, அதத்தான் நம்ம செய்யணும்னு நெனைப்போம். ஸோ நான் மாத்தியும் செஞ்சிருக்கேன். அதில செஞ்சுட்டு நான் அவதிப்பட்டுருக்கிறேன். அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு சில 2, 3 விஷயத்த நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒண்ணு போடுவோம், முருகர் வந்து ஆப்போசிட்டா குடுப்பாரு. மனசு வந்து அத ஏற்றுக்காது. நெனைச்சது அதில வராது இல்லையா? அது நம்ம ஏத்துக்காம நம்ம என்ன நெனைச்சோமோ அத செஞ்சு விட்டுரும். அது செஞ்ச பிறகு ஒரு 10 நாள் கழிச்சோ, ஒரு 20 நாள் கழிச்சோ, இல்ல 1 மாசம் கழிச்சோ, ஏன்டா இப்படி பண்ணோம்? அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலை வந்துரும். அப்புறம் தான் நமக்கு முருகன் மேல ஒரு இது வரும். ஐய்யய்யோ! அவர் அன்னைக்கே சொன்னாரே, அன்னைக்கே நமக்கு இது இப்படி இப்படி பண்ண சொன்னாரே, நம்ம அத கேட்கலையே அப்படின்ட்டு. இந்த மாரி நான் நெறையா பண்ணியிருக்கிறேன். 2, 3 விஷயங்கள் இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டேன் நானு. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ நான் ஆனா சரி பண்ணிருவேன். எனக்கு சரி பண்ற டேலண்ட் வந்து முருகர் குடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சொதப்பலும் அதிகமாக இருக்கு என் வாழ்க்கையில. ஸோ இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. எனக்கும் முருகனுக்குள்ள பாண்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பும் இருக்கும், கோபமும் இருக்கும். எல்லாமே கலந்தது தான். ஸோ முருகர்ட்ட வந்து நான் கேட்குறத அவர் குடுக்கணும்னு நெனைப்பேன். அவர் ஆப்போசிட்டா தான் எனக்கு அதிகமாவே குடுப்பாரு. இருந்தாலும் பரவால்ல. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு எது பண்ணாலும் நல்லதா பண்ணுவாரு. ஏன்னா, அந்த 2, 3 விஷயங்கள் நான் ஆப்போசிட்டா பண்ணி அதில எனக்கு பிரச்சனை வந்ததும் எனக்கு தெரியும். அப்புறம் முருகர் வந்து எனக்கு இது சரியா தான் சொல்லியிருக்காரு. நான் தானே கேட்கல அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அதே போல பார்த்தோன்னா, இப்ப 48 நாள் பூஜை இப்ப வந்து சஷ்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது செப்டம்பர் 10 சொன்னா நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரச்சனை சரிங்களா? அந்த பிரச்சனைய வந்து நான் 48 நாளுக்குள்ள முடிச்சிரணும்.
நான் எப்படியாவது அதை சரி பண்ணிறணும். இந்த 48 நாளுக்குள்ளேயே இதற்கான வழிகள நான் கண்டுபிடிச்சு பண்ணிறணும் முருகா. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியல அப்படிங்கிறத நான் வேண்டிட்டு, இந்த 48 நாள் உனக்கு நான் விளக்கேற்றி வைக்கிறேன். இதற்கான வழிகள நீ தான் கொடுக்கணும். என் பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னு நீ எனக்கு சீக்கிரமா நீ சரி பண்ணணும். என் மேல தப்பு கிடையாது. நீ தான் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். முருகன்ட்ட வந்து எனக்குள்ள அந்த பர்சனல் விஷயங்கள சொல்லி வேண்டியிருந்தேன். வேண்டிக்கும்போது பார்த்தீங்கன்னா, முருகர் எனக்கு நிஜமா எனக்கு கொடுத்த அதிசயம் என்ன அப்படின்னா, 2 நாள் தான் நான் பூஜை பண்ணேன். 3வது நாள் அதற்கான விடைகளும், அதற்கான சொல்யூஷனும் என் கையில குடுத்துட்டாரு. ஸோ, அத நான் சரி பண்ணிட்டேன். 3வது நாளே சரி பண்ணிட்டேன். எனக்கு 48 நாள் டைம் கேட்டிருந்தேன். 48 நாளுக்குள்ள நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணி வேண்டியிருந்தேன். 2 நாட்கள் தான் நான் 48 நாள் பூஜை பண்ணியிருக்கேன். 3வது நாளே அதை சரி பண்ணுறதுக்கான வழிகள் அனைத்துமே எனக்கு கிடைச்சிருச்சு. முருகர் எனக்கு குடுத்துட்டாரு. அந்த வழிகள வந்து குடுத்துட்டாரு. அவருடைய அருளோட நான் சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வேண்டியிருக்கிறோம் 48 நாள் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு கட்டாயமாக விளக்காது நம்ம ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் நான் வந்து செய்துட்டு இருக்கிறேன். ஏன்னா முருகன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவருடைய அன்பும் சரி, அவருடைய சோதனையும் சரி நமக்கு நல்ல ஒரு அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எடுத்த உடனே நம்மளால் முருகரோட சிறந்த பக்தராக நம்ம ஆக முடியாது. பலாயிரம் கஷ்டமும் பலாயிரம் வேதனை பட்டு பட்டு அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம வர முடியும். இப்போ இருக்கிற அனுபவம் எனக்கு ஆரம்பத்திலே இருந்தது அப்படின்னா இன்னும் லைஃப் வந்து இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தோணுது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்போ நம்மளால் சரி பண்ண முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. எல்லாமே முருகனுடைய செயல் மட்டும்தான். அது எனக்கு நல்லா தெரியுங்க. அவர் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்காரு. நிறைய பிரச்சனைகளும் தாறுமாறாக எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே அவருடைய செயல். அவர் வந்து நிறைய பொருளாதார முன்னேற்றமும் சரி, நிறைய கவலைகளும் சரி, நிறைய மகிழ்ச்சியும் சரி, நிறைய சோகத்தையும் சரி, எல்லாத்தையும் கொடுத்தது அவர் தான் எனக்கு. ஸோ எல்லாமே கலந்த கலவையாக எனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல அனுபவத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து முருகர் வந்து என்னை நல்லா உயரமாக வாழ வச்சுட்டார் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். என்னை படாத பாடு படுத்தி அழ வச்சவரும் முருகர் தான். என் கண்ணீரை துடைச்சதும் முருகர் தான். என்னை சிறப்பாக வச்சுருக்கிறதும் முருகர் தான். ஸோ எல்லாமே அவர் எனக்கு வந்து அனுபவமாக கொடுத்துருக்குறாரு. அதனால் வந்து 48 நாள் பூஜைங்கிறது நீங்கள் வந்து சிம்பிளாக கடைபிடிச்சாலே போதுங்க, நிறைவேறும். எனக்கு 2 நாளில் அது நிறைவேறிடுச்சு. அதனால நான் சொல்கிறேன், நம்பிக்கையோட இருங்க. முருகன் மேலே நம்ம அன்பு வச்சா போதும், வழிகள் கேட்டால் போதும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. முருகன் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.